सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 22வது பாடலை நாம் சௌந்தர்யலகரியில் அனுபவிக்கலாம். भवानि त्वं दासे मयि वितर दृष्टिं सकरुणा इति स्तोतुं वाचन् कथयति भवानि त्वमिति यः तदैव त्वं तस्मै दिशसि निज सायुज्य पदवीम् मुकुन्द ब्रह्मेन्द्र स्फुटमकुट नीराजितपदा. லலிதா சஹஸ்ரநாமத்தில் உள்ள பிரம்மோ மகேந்திராதி தேவசம்ஸ்துப வைபவா ஹரிபிரம்ம சேவிதா பவானி போன்ற வார்த்தைகள் எல்லாம் இதற்கு சமமாக உள்ள ஒரு வார்த்தைகள். இப்போ நம்ம ஸ்லோகத்துக்கு போகலாம். பவானி த்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன் கதயதி பவானி த்வமிதி யஹ ததைவ த்வம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஞ்சன பதம். பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை, நீராஞ்சித பதம். நீராஜித பதம்னு நீராஞ்சிதம்னு சொல்லலாம், ஆனால் நீராஜித பதம்னு இங்கே இருக்கு. இப்போ இதோடைய வார்த்தைகளை ஒவ்வொருத்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எப்படி எடுத்துக்கணும்னா, பவானி சம்போதன பிரதமால சொல்லணும். ஹே பவானி, ஏ பவானி என்னும் தாயே அப்படின்ற பவானின்ற பேர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி பியூட்டிஃபுல். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வைப்பாங்க. பவானி அப்படின்றது நார்மலான ஒரு வார்த்தை கிடையாது. பவனம் என்றால் உலகம் அல்லது 14 லோகம், அதை தாங்குபவள். அதனால் அவளுக்கு பெயர் பவானி என்று பெயர். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இது லோட் லகாரம் அப்படின்ற ஒரு லகாரத்தில் அமைந்துள்ளது. ஆனால் இந்த இடத்துல அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் ஆவேன் அப்படின்றார். பவானி அப்படின்றது இந்த இடத்துல சங்கர பகவத் பாதாலே நானே உன்னை வணங்கும் போது நான் நீயாக மாறுகின்றாய் அல்லது நீயாக நான் மாறுகின்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றார். அகம் துவம் தாசே, பியூட்டிஃபுல்லான வார்த்தை. அடுத்தது பவானி துவம் தாசே இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கணும். அப்ப இந்த இடத்துல பெரிய மகா வாக்கிய விசாரமே நடக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஞானத்தையே இந்த இடத்துல சொல்றார். துவம் தாசே, நான் உன்னுடைய அடிமை. தாசன் என்றால் அடிமை. இது ஒரு சொல்லுவாங்க. சங்கர மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறை ஒரு இடத்திற்கு செல்லும் போது அங்கே சோகம் என்பார்கள். சோகம் என்றால் சக அகம், நானே அதுவாக இருக்கின்றேன், எல்லா இடத்திலும் நான் இருக்கின்றேன் என்பதற்காக அவர்கள் சோகம் என்ற அம்சகாயத்ரியில் இருக்கக்கூடிய சக அகம் அப்படின்பதை சொல்வார்கள். விசிஷ்டாத்வைதிகள் அதே இடத்துக்கு போனாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க சோகம் சொல்றீங்க, அதை நாங்க கொஞ்சம் மாத்தி சொல்றோம், தாசோகம் என்பார்கள். தாசோகம் என்றால் தாச, நான் அந்த இறைவனுக்கு தாசனாக இருக்கின்றேன், பகவான் ஆண்டான், நான் அடிமை என்று சொல்கின்றார்கள். இதையே துவைத்தர்கள் வரும்பொழுது அவர்கள் தாசோகம், அடிமைக்கும் அடிமை, அடியாரவர்க்கு அடியார் என்பார்கள். அப்ப எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா அந்த சோகம், தாசோகம், சதாசோகம், தாசதாசோகம் என்பார்கள். இவ்வளவுதான் நம்மளுடைய வித்தியாசம் என்பார்கள். பிலாசபிக்கலி ஸ்பீக்கிங், this much only we have different னுவாங்க. இந்த இடத்துல சங்கர பகவத் பாதாலும் பவானி துவம் தாசே, உன்னுடைய தாசன் மா, உன்னுடைய அடிமை நான் என்கின்றார். திருஷ்டிம்னா என்ன? பார்வை.
ஓகேங்களா? திருஷ்டி, அதனால்தான் திருஷ்டி பட போறது அப்படின்னா கண் பட போகுதுன்னு அர்த்தம். பார்வை. விதரத, விதரதனா செலுத்தி அருள்வாய், உன்னுடைய கட்டாட்சத்தை, உன்னுடைய கடைக்கண் பார்வையை விதரத, விதரத என்றால் செலுத்தி அருள்வாயாக, இதி என்று. யஹ யார், ஸ்தோத்தும், ஸ்தோத்தும்னா என்ன? இந்த இடத்துல இருக்கு ஸ்தோத்தும். ஸ்தோத்தும்னா ஸ்துதின்னு அர்த்தம். யார் உன்னை ஸ்தோத்திரம் செய்கின்றார்களோ, ஸ்துதி செய்கின்றார்களோ அவர்கள் வாஞ்சன். வாஞ்சன்னா என்ன? விரும்பிய. வாஞ்சா கல்பத்தரு என்பார்கள். வாஞ்சா என்றால் விரும்பிய. பவானி துவம் இதி, நீ அருள்வாய். திரும்பவும் எடுத்துக்கணும் இதை. துவயும் இதி யஹ அப்படின்னு இருக்கு, அதுதான் நீ அருள்வாய். அதாவது நான் திரும்பவும் சேர்த்து சொல்றேன், அப்புறமா சொல்லும் போது சொல்றேன். பவானி, நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய கருணை கட்டாட்சத்தை எனக்கு அருளினால் அதன் பொருட்டு உன்னை ஸ்துதி செய்ய விரும்பும் அருளையும் நீயே தர வேண்டும். அதாவது அவனருளால் அவன்தால் வணங்கின்றோம்ல, அம்பாளுடைய கட்டாட்சம் இருந்தாதான் அம்பாளை பத்தியே நம்ம ஸ்துதி செய்ய முடியும். அதனால் இது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு பொருந்துதுன்னு நினைக்காதம்மா. அடுத்த லைன்ல தான் அதுக்கப்புறமா கதம் ததைவத்வம் சொன்னால் அப்போதே நீ எப்படி இருக்கின்றாள் என்றால், இது அப்படியே ஒரே வார்த்தையை எடுத்துக்கோங்க. முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதம் அப்படின்றது ஒரே வார்த்தை. அதாவது முகுந்தக, முகுந்தன் என்றால் கிருஷ்ணன், அதாவது முகுந்தன் விஷ்ணு பகவான். பிரம்மேந்திரக, பிரம்மன் என்றால் சதுர்முக பிரம்மா. இந்திரன் என்றால் இந்திராதி தேவர்கள். அதுக்காக தான் இந்த இடத்துல நான் மும்மூர்த்திகளையும் போட்டிருக்கேன். இந்த பக்கம் தேவாதி எல்லா தேவர்களும் அம்பாளை வணங்குவதாக போட்டுள்ளோம். முகுந்த பிரம்மேந்திர, ஓகேங்களா? முகுந்தன், பிரம்மன், இந்திரன், ஸ்புட மகுட அவர்களுடைய கிரீடங்களை எல்லாம் தரையில் வைத்துவிட்டு உன் ஒளியால் நீராஜிதம் செய்த, அதாவது அவர்கள் தரித்துள்ள அந்த தங்க கிரீடங்களை எல்லாம் உன்னை வணங்கும் போது எல்லாரும் அவங்க வந்து தலை குனிறாங்க பாருங்கம்மா. அது எப்படி இருக்குன்னா, உன்னுடைய அந்த ஸ்ரீ புறத்தில் வெறும் தங்கத்தால் இழைக்கப்பட்ட ஃப்ளோர் மாதிரி இருக்கு. அதாவது உன்னுடைய அந்த இருப்பிடமே தங்கமாக ஜொலிக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய கிரீடங்கள் அனைத்தும் அங்கே வந்து அவங்க எல்லா தேவாதி தேவர்கள் மும்மூர்த்திகளும், இந்திரர்கள், யக்ஷர்கள், நாகர்கள், கிரீடர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? உங்களை நமஸ்கரிக்கிறாங்க. நமஸ்காரம் செய்யும் போது அவர்களுடைய தலை வணங்குகின்றார்கள் அல்லவா? அப்படி தலை வணங்கும் போது அந்த கிரீட்டமானது தரையில் படுகிறது. அப்ப தரை என்ன ஆயிடுது? அப்படியே வந்து தங்கமயமாக ஜொலிக்கிறது. அதுதான் இவர் சொல்றார், முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதம். அப்படியே ஒரு தங்கத்திலேயே உனக்கு அபிஷேகம் செய்தார் போல, அந்த தங்கத்தில் அபிஷேகம் செய்ததன் பொருளாக அங்கே உன்னை சுற்றியுள்ள அனைத்து இடங்களிலும் அப்படியே தங்கமயமாக ஜொலிக்கின்றது. யஹ கதயதி தஸ்மை துவம் திஷசி, இப்படி மாத்திக்கோங்க. இந்த இடத்துல இருக்கு யஹ, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. யஹ கதயதி, உன்னை யார் வேண்டுகின்றார்களோ, கதயத்தினா இந்த இடத்துல வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கு, தஸ்மை துவம் திஷசி, திஷசி என்றால் அனுக்கிரகம் செய்கின்றாய். திஷசி எங்க இருக்கு? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திஷசி இருக்கு. சோ நீ அவர்களுக்கு, உன்னை யார் வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கு நீ அருள் செய்கின்றாய். இப்படி நீ அருள் செய்வது எப்படி உள்ளதென்றால், அவர்களிடத்திலேயே நீ போய் தங்குகின்றாய் அம்மா, மோட்சத்தையே தருகின்றாய். சாயுஜ்ய பதவி, நிஜ சாயுஜ்ய பதவி அப்படின்னு இருக்கு பாருங்க. சாயுஜ்யம் என்றால் அம்பாள் கூடயே இருக்கிறது. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கேன். விசிஷ்டாத்வைதத்தில் சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம், சாட்சியம் அப்படின்னு 4 விதத்தில் இருக்கும். பகவானிடத்தில் இருப்பது, பகவான் லோகத்தில் இருப்பது, பகவானுக்கு கைங்கரிய பிரியர்களாக கிங்கரர்களாக இருப்பது, மோட்சத்திலேயே அங்கேயே தங்கிவிடுவது, பகவானுடைய அந்த சங்கு சக்கரம் அது போன்ற ஏதாவது ஒரு பொருளாக மாறுவது. அதே போல இங்கே ஸ்ரீவித்யிலும் அம்பாலை சாக்தர்களையும் சொல்லுவாங்க, இந்த மும்மூர்த்திகளும்
இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் உன்னை வணங்கும் பொழுது அந்த இடமே தங்கமயமாக ஜொலிக்கிறது. அதன் காரணம் அவர்களுடைய கிரீட்டம் அங்கே அனைத்தும் பதிகின்றது. அது எப்படி உள்ளதென்றால் தங்கத்தால் உனக்கு அப்படியே அபிஷேகம் செய்து தாரதாரையா அப்படியே தங்கத்தை ஊத்தின எப்படி இருக்கும் அது போல உள்ளது. அதுதான் கிரீட பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதம் அப்படின்றாங்க. அப்ப நான் உன்னை எதற்காக இப்படி நான் ஸ்தோத்திக்கின்றேன் என்றால், ஸ்துதி செய்கின்றேன் என்றால், யக கதயதி தஸ்மை துவம் தாஸ்யசி, யார் உன்னை வணங்கி வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கு நீ அனுகிரகம் செய்கின்றாய், அதனால் எனக்கும் நீ அனுகிரகம் செய் அப்படின்றார். இப்ப எனக்கும் நீ அனுகிரகம் செய் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, நான் உன்னை என் இதயத்திலேயே வணங்குகின்றேன். இதுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு, அகமித்யேவ விபாவ ஏ பவானி அப்படின்வா. அப்ப அம்பாளை நம்ம வேற எங்கேயும் வழிபடக்கூடாது, தன் இதயத்தில் நம்மளுடைய இதயத்திலேயே அம்பாளை வழிபட வேண்டும் என்பதற்காக இப்படி வேற்றுமையற்ற இரண்டாவது அற்ற ஒரு நிலையில் எனக்கு தா என்பதை போல இந்த ஸ்லோகம் வந்துள்ளது. இந்த ஸ்லோகத்துக்கான யந்திரம் இது. இந்த ஸ்லோகத்திற்கான சித்திரப்பட்டமாக நான் இதை கொடுத்துருக்கேன். ஏன்னா மும்மூர்த்திகளும் தேவாதி தேவன் இந்திரன் முதலான அத்தனை அப்சரஸ்கள் முதலான கிண்ணர்கள் யக்ஷர்கள் எல்லாமே அம்பாளை வணங்குற மாதிரியும், இந்த இடத்துல அப்படியே அமுதமாக அவளுடைய கடைக்கண் பார்வையும் அனுகிரகமும் கிடைப்பது போல இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகத்தை 45 நாட்கள் 1000 முறை பாராயணம் செய்தால் சர்வசித்தியும் அடைவார்கள் என்பார்கள். அது மட்டுமில்ல, ஸ்தோத்திர மகிமையே, இந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே அவர்களுக்கு ஸ்துதி நல்ல வாக்சக்தி எல்லாம் கிடைக்கும் என்பார்கள். அதே போல சர்வசித்தி சத்யா ஃபலம் அப்படின்வாங்க. சத்ய ஃபலம்னா இமிடியட்லி ரிசல்ட், உடனடியாக யாருக்குன்னா வேணும்னா இந்த ஸ்லோகத்தை அப்படியே நல்லா மெடிடேட் பண்ணலாம். இது ஸ்ரீசக்கரம் யந்திரமே உள்ளது போலவும் இருக்கும். இது மாதிரி யந்திரங்கள்லாம் எங்களுக்கு செய்ய முடியாதே, தவறா ஏதாவது வருமா அப்படின்னா இல்லை. அப்போ உங்களுக்கு ஸ்ரீசக்கரம் யந்திரமாகவோ மேருவாகவோ உள்ளது, அதை வீட்டில் வைத்து பூஜிக்கலாம். குங்குமம் மஞ்சள் இல்லை எதுவும் வேண்டாம், எனக்கு அத்தனை செலவு இல்லை சுவாமின்னா, வாய் நன்னா பேச தெரியும், காது கேட்கும், வாய் பேசும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை படித்தால் போதும். இல்லை சுவாமி எனக்கு ஸ்லோகம் படிக்கிறது சம்ஸ்கிருதம் ஞானம் இல்லை அப்படின்னா தமிழில் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, அதை நீங்கள் அப்படியே படிச்சிருந்தாவே போதும். இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய மகிமை. அப்போ இந்த ஸ்லோகத்திற்கு லக்ஷ்மிதரர் எப்படி டீகா எழுதியுள்ளார் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அயம் அர்த்தக பவானித்வம் தாசே மயி, ஓகேங்களா, இத்தியாதி வாக்கிய பிரதீகே பவானித்வம் இது பதத்வயே. இதில் பவானி என்பதை 2 இடத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பவானி இது பதஸ்ய லோட், நான் சொன்னேன் பாருங்க முன்னையே, இந்த பவானி என்பதை லோட் லகாரத்தில் உள்ளது. அது சம்ஸ்கிருதத்தில் 10 லகாரம்னுவாங்க, தசலகாரா, அதில் லோட் லகாரத்தில் இருக்கு. அதோடைய பெரிய இது என்னன்னா, பவானி மனைவியே உன் தாசனாக என்னை கருணையை மிக்க உன்னுடைய கருணை வழங்குவாய் என்று பிரார்த்திக்கின்றேன். பவானி துவம் என அவன் கூறப்பட்டுள்ளது. உனது சாயுஜ்யம் என்ற நிலையை, உன்னுடன் இரண்டற்ற இணையும் நிலையை அருள்வாய். அதாவது ஒன் வித்தவுட் செகண்ட் அத்வைத நிலையை அடைவ எனக்கு அருள்வாயாகன்னு சங்கர பகவத்பாதால் அம்பாளை பார்த்து வேண்டுற மாதிரி இருக்கு. நீ அருள்வாயாக. முகுந்தனும் பிரம்மனும் இந்திரனும் தம் மகுடங்களை வணங்கி நீராஜனம் செய்யப்பட்ட திருவடிகளின் நிலையை பவானியின் பத்தினி, பவனின் பத்தினியாக நீ இருப்பதால் உனக்கு பவானி என்று பெயர். இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தை சொல்றாரு. உனக்கு ஏன் பவானின்னு பேர் வந்திருக்குன்னா, மகாவாக்கிய பலம் ததாபியம் இது பவானி. மகாவாக்கியத்துடைய பலன் என்ன? அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும் போது நான் பிரம்மமாக இருக்கின்றேன். அப்ப இங்க பவானின்னு சொல்லும் போது நீயும் எனக்கு இரண்டற்றவளாக இருக்கின்றாய். அதனால் எனக்கு உன்னுடைய பதவியை எனக்கு கொடுத்தருள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தை அவர் எழுதியிருக்கார். ஏ பவானி, இதோடைய ஜிஸ்ட் சொல்றேன். ஏ பவானி துவம் தாசே மயி சகருணாம் திருஷ்டிம் விதரேதி ஸ்தோத்தும் வாஞ்சன் பவானி த்வமிதி யஹ கதயதி தஸ்மை
ததைவ த்வம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜிதபதாம் நிஜசாயுஜ்ய பதவீம் திசசி அப்படின்னு நம்ம எழுதணும். இப்ப இதை நம்ம வேற மாதிரி கூட பிரிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பிரிக்க அமைக்கிறா. நமக்கு அந்த அப்படி கூட, ஏன்னா சம்ஸ்கிருதத்துல அது ஸ்பெஷாலிட்டி, மற்றவங்க எப்படி வேணா பிரிக்கலாம். ஆனா நம்ம ட்ரெடிஷ்னலா சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் எப்படி பிரித்து காட்டப்பட்டுள்ளார்களோ அது பிரகாரம் மட்டுமே நாம் சொல்ல வேண்டும். அப்ப இங்க லக்ஷ்மிதரர் என்ன பண்ணியிருக்கார், அழகா அவர் பிரிச்சு காமிச்சிருக்கார், அவர் பத யோஜனையும் கொடுத்திருக்கார். அப்ப பதபதார்த்தங்கள் அவரே ஆச்சாரியர்கள் எல்லாம் கொடுத்துள்ள போது ஸ்ரீவித்தியில கரை கண்டு அம்பாளுடைய அனுகிரகத்தினால் தானே இவர்கள் எல்லாம் கரையேறி இருக்கின்றார்கள். அவர்களுடைய வழியில் தானே நாமும் சொல்ல வேண்டும். நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இப்படித்தான் சொல்ல வேண்டும் அப்படின்றது இது நியமம். நீங்க மேலும் இது போல சில பேர் கேட்குறீங்க, சுவாமி இது நீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு. சங்கர மடத்திலும் இந்த புஸ்தகம் அவைலபிள், சௌந்தர்ய லகரி அப்படின்னு சொல்லி 2 வால்யூம்ல இருக்கு. இது சான்ஸ்கிரிட் காலேஜ்ல மயிலாப்பூர்லையும் கிடைக்கும், சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அந்த இதுலையும் இருக்கு, நல்லி ரிசர்ச் ஃபவுண்டேஷன்லையும் இருக்கு, இல்லை காஞ்சி மடத்திலும் கிடைக்கும், அல்லது கிரி ட்ரேடிங்லையும் போய் பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகம் கிடைக்கும். சௌந்தர்ய லகரி 36 கமெண்ட்ரி, அதில் சம்ஸ்கிருதத்தில் 36 கமெண்ட்ரி வித் தமிழ் டிரான்ஸ்லேஷனோட. அதற்கு பெரிய அச்சாணியாக இருப்பது சந்திரசேகர சுவாமிகள் மகாபெரிவான்றவங்களுடைய அந்த காஞ்சி மகாபெரியவருடைய வியாக்கியானமும் உள்ளது. அத்புதம். அதில் பின்னாடி யந்திரம், அதை எப்படி உபாசனை செய்ய வேண்டும், எத்தனை நாட்கள் பாராயணம் செய்ய வேண்டும், சகாமமாக செய்யும் போது என்னென்ன வஸ்துக்களை செய்து கொண்டு அதை நாம் பாயசம் அன்னம் போன்ற இந்த பலகாரங்களை பக்ஷணங்களை எல்லாம் வைத்து அம்பாளை உபாசனை செய்ய வேண்டும் என்பதையும் கொடுக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் என்னதான் புஸ்தகத்துல சொன்னாலும் ஆன்லைன்ல சொன்னாலும் குருமுகமாக இந்த யந்திர தந்திர மந்திர ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய அனுகிரகத்தை நாம் பூரணமா பெறணும்னா குருமுகமாக நாம் அதை கற்றுத்தேர வேண்டும். அதுவும் குரு எப்படி இருக்கணும்னா நல்ல அவங்க ஸ்ரீவித்தியில கரை கண்டவர்களாக, அவங்க ரொம்ப நாள் அந்த ஸ்ரீவித்யா உபாசனை செய்திருக்க வேண்டும், அந்த சம்பிரதாயத்துல அந்த ஸ்ரீவித்யை பரம்பரையில் இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே இது புலப்படும். ஏன்னா அப்பதான் இது பலிக்கும் அப்படின்றது பின்னாடி அவரே சொல்ல போறார். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யாரோ ஆன்லைன்ல சொல்லி கொடுக்குறாங்க, ஆஃப்லைன்ல சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் வீணா செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இல்லை எனக்கு எதுவும் கிடைக்கல, நான் அவ்வளோ பெரிய பாவின்லாம் நினைக்க வேண்டாம். அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா எல்லோருக்கும் இருக்கிறது. அதை ஸ்லோகமாக சம்ஸ்கிருதத்துல சொல்லலாம், யந்திரமாக பூஜை செய்யலாம், சித்திரப்பட்டமாக ஃபோட்டோ மாதிரி வால் பண்ணி மெடிடேட் பண்ணலாம். இல்லை சுவாமி எனக்கு அவ்வளவும் முடியலன்னா தமிழில் அண்ணா சுப்பிரமணியம் சுவாமி எழுதியிருக்கார். அப்புறமா அது ராமகிருஷ்ணா புஸ்தகாலயங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அதே போல இந்த காஞ்சி மகாபெரிவாளுடைய அந்த கமெண்ட்ரி இருக்கு. அப்படி இல்லைன்னா இப்போ அதே கமெண்ட்ரியை தான் தழுவி நான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஜிஸ்டா இந்த இடத்துல தமிழை இது பண்ணியிருக்கேன். அதை ஜஸ்ட் படிச்சுட்டு அதை நீங்கள் அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. தாயே உன்னுடைய பக்தன் உன்னை பார்த்து, தாயே பவானி உன்னுடைய கடைக்கண் பார்வை இந்த அடியவன் மீது படும்படி என்று நினைத்து பவானி நீ என்று சொல்லும் ஆரம்பித்த உடனே மும்மூர்த்திகளால் வணங்கப்பட்ட உனக்கு அவன் மீது கருணை ஏற்பட்டு அவனுக்கு உன் சாயுஜ்ய பதவியை தருகின்றாயே, மோட்சத்தையே அள்ளி தருகின்றாயே என்று தாயோடு உறவாடும் அந்த சேயை போல இந்த ஸ்லோகத்தில் அவர் யாச்சிக்கின்றார் தாயிடம். ஓகேங்களா? குழந்தை தானே அம்மா கிட்ட கேட்கும், அம்மா என்னை காப்பாத்துன்னு. அதே போல நாமும் இந்த லோக ஜனனியான இந்த லலிதா திரிபுர சுந்தரியை தியானிப்போமாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.